ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக கருதப்படும் சம்போ செந்தில் அடையாறு பகுதியில் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் என்பவருடன் தங்கியிருந்தாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கியமான ரவுடிகள் பலரை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் சம்போ செந்தில் என்ற பல வருடங்களாக தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த ரவுடியை தீவிரமாக தேடி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சம்போ செந்திலினுடைய நெருங்கிய கூட்டாளி மொட்டை கிருஷ்ணன் என்ற வழக்கறிஞரும் ரவுடியுமான அந்த நபரையும் இந்த வழக்கில தேடி வருவதாக போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த இரண்டு பேருமே அடையாறு பகுதியில் தங்கியிருந்ததாக கிடைத்த தகவலின் அடிப்படையில விடுதிகள், சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் ஒரு சில சந்தேகத்திற்கிடமான அந்த வீடுகள்ல போலீசார் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு அங்கு விசாரணையில் தற்பொழுது இறங்கி இருப்பது தெரிய வருகிறது. கடந்த மே மாதம் அடையாறு பகுதியில உள்ள ஒரு விடுதியில் சம்பவ செந்திலும் மொட்டை கிருஷ்ணனும் அங்க தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல மொட்டை கிருஷ்ணன் ஏற்பாட்டுல அடையாறுல ஒரு சில வீடுகளிலும் ஒரே வீட்டில் தங்காமல் வரும்பொழுது வெவ்வேறு வீடுகள்ல அவருடைய ஆதரவாளர்கள் வீடுகள்ல அவர் தங்குவது வழக்கம் என்றும் போலீசார்களுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த விவரங்களை எல்லாம் திரட்டிய போலீசார், தனிப்படை போலீசார் சாதாரண உடையில் சென்று அந்த சம்பவ செந்தில் தங்கியிருந்ததாக கூறப்படக்கூடிய அந்த விடுதி மேலாளரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். சம்பவ செந்திலினுடைய பல வருடங்களுக்கு முன்பு எடுத்த ஒரு புகைப்படம் மட்டும்தான் காவல்துறையிடம் இருக்கிறது. அந்த புகைப்படத்தை காண்பித்தும் மொட்டை கிருஷ்ணனை குறித்த அடையாளங்களை கூறியும் அவரிடம் விசாரணை நடத்திருக்கிறார்கள். பிறகு சந்தேகத்திற்கிடமான சில வீடுகள்ல அவருடைய ஆதரவாளர்கள் கருதப்படக்கூடிய நபர்களுடைய சில வீடுகள்ல விசாரித்திருக்கிறார்கள். பிறகு சர்வீஸ் அபார்ட்மெண்ட், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அபார்ட்மெண்ட் எல்லாம் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது இதில் ஏதும் சம்பவ செந்தில் குறித்தோ அல்லது மொட்டை கிருஷ்ணன் குறித்த தகவல் கிடைத்திருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு போலீசார் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த வழக்குல மொட்டை கிருஷ்ணனை பிடித்துவிட்டால் சம்பவ செந்திலுடைய இருப்பிடம் கண்டறிவதற்கு சுலபமாக இருக்கும் என காவல்துறை நம்புவதனால மொட்டை கிருஷ்ணனை தீவிரமாக தேடக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள்.